perfect fairy tale love story வேணும்னு ஆசைப்பட்டேன்ல. பர்ஃபெக்டானு தெரியல, பட் யா, a fairy tale. உன் கூட வாழ நினைச்ச அந்த சந்தோஷமான வாழ்க்கையில ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எனக்கு தருவியா ப்ளீஸ் தாரா? எதுக்கு சீன்? ஆனந்துக்கிறேன்னு ப்ளீஸ். மெமரிஸோட வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துருவேன் தாரா. சார் ரெண்டு வார்த்தை பாடுங்க சார். ரெண்டு வார்த்தையா? ரெண்டு வார்த்தைக்குள்ள என்ன பாடுறது? சாரி, ஒரு ரெண்டு லைன். ஹே பெண்ணே, அது மட்டும் பாரு. ஒரு ரெண்டு லைன்ல பாடுங்க சார். தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை. உன்னை பார்த்த மயக்கத்தில் தான் அந்தி மாலை மறைவதெல்லாம் உன்னை பார்த்த கிறக்கத்தில் தான். எனக்கு வந்து ப்ராஜெக்ட் கிடைச்சிது, நான் இந்த ப்ராஜெக்ட்ல நடிக்கிறேன், நான் தான் தாராவா இருக்கேன்னு எனக்கு அது நம்புறதுக்கே கொஞ்ச நாள் இருந்துச்சு. நானா அப்படின்னு இருந்துச்சு. இப்போ உங்க டைரக்டர் வந்து இங்க இருக்காரு. இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து அந்த செட்ல வந்துட்டு கொஞ்சம் மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, ஜாலியா இருந்துச்சு. வேலைலாம் வாங்குறாங்க, நடிக்கலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் இருக்கு அவரை பத்தி சொல்றதுக்கு? நான் இத செக்மெண்டாவே வைக்கலாம். அட்லீஸ்ட் சாருக்கு தளபதி மாதிரி இப்ப எனக்கு கூட ரெஃபரன்ஸ் அங்க இருந்தா எடுக்கறாரு. எனக்கு அவர் நம்ம எங்க அண்ணனுக்கு நான் தான் அவன் பாயிண்டர் கொடுத்துட்டல. இல்ல சீரியஸா மறைக்கிறதுக்கு என்ன? சோ சார் வணக்கம். வணக்கம் சார், மஸ்ட் டேட் தி ப்ளே பாய் டைட்டிலே வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருந்தது. டைட்டில் வந்து எதனால அந்த டைட்டில்? இது வந்து இஸ் பேஸ்ட் ஆஃப் அ புக், ஒரு வாட்பேட் வெப் நாவலை தழுவின ஒரு கதைங்கிறதுனால அதோடைய டைட்டில் தான் மஸ்ட் டேட் தி ப்ளே பாய் அப்படிங்கிறது. ஸோ அதே வச்சாச்சு. எஸ். ஓகே, எனக்கு என்னன்னா இவங்க கிட்ட இப்பதான் நான் கேட்டேன், அந்த கே டிராமா வைப் அது ஒரு கொடுக்குது. இப்போ நான் அந்த கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் பார்க்கும்போது தமிழ்ல இப்படி ஒரு சீரிஸ் வர்றது ரொம்ப நாளா இதுக்கு தானே ஆசைப்பட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம். இது நீங்க ரொம்ப கான்சியஸாவே இது இந்த டைப்ல தான் நம்ம எடுத்துட்டு போகணும் இந்த சீரிஸ் அப்படின்றதா, இல்ல பிளான் பண்ணதான் நான் இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு? நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் வந்து எப்படி சொல்றது, இட் ஹேஸ் டு பி எ கே ட்ராமா. கண்டிப்பாக ஒரு கே ட்ராமா மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஐ மீன், நாங்கள் பிளான் பண்ணது என்னன்னா கலர்ஸ் இருக்கணும். யூஸ்வலி நாங்கள் செய்கிற ஒர்க்கை விட இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் இருக்கணும், கொஞ்சம் யூத்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், அன்லைக் அவர் ப்ரீவியஸ் ஒர்க்ஸ். ஸோ அது பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் ஐ திங்க் நேச்சுரலி வந்து இந்த சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து நம்மளுக்கு அந்த இப்போ ஒரு கே ட்ராமாவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கலர்ஸ், அதெல்லாம் நேச்சுரலாக எங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருந்திருக்கு. அது எங்களுக்கு கேரக்டராகவுமே அது அப்படிதான் இருந்தது. இப்போ இவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இவங்க அந்த கண்ணாடி போட்டு டிஷர்ட் போட்டு வரப்போ அந்த கே டிராமால இருக்க ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இப்போ இவரை பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. இவரும் அப்படிதான் இருந்தாரு. இல்லை அதான். ஸோ மேபி இந்த வாட்பேட் வெப் நாவல் வந்து எழுதுனது வந்து 2013. ஸோ நாங்கள் வந்து எடுத்தது வந்து பேஸ்ட் ஆன் தட் புக் தான். ஸோ அப்போது அது மாதிரி நிறைய கதைகளும் நம்மளுக்கு கே ட்ராமாஸில் வந்து இருக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் கம்மிங் ஆஃப் ஏஜ் ஜான்ரக்கே வந்து இது ஒரு டெம்ப்ளேட் இல்லையா? ஒரு பொண்ணு இருப்பாங்க, ஷி வில் கம் அவுட் ஆஃப் ஹர் ஷெல், அப்படிங்கிறது தான் அந்த கே ட்ராமாஸோடைய ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அது இந்த கதையில் வந்து நேச்சுரலாகவே இருந்தது நமக்கு. ஸோ மேபி அதனால அது அந்த வைப் நம்மளுக்கு கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நாவலில் வந்துட்டு அவங்க பிரிஞ்சிருவாங்க அப்படின்ற விஷயம் பட் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நீங்க என்ன, உங்க மேஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? மேஜிக் என்ன ஃபைனல் அப்படின்ற ஒரு அது நம்ம சொன்னாலே அது அந்த மேஜிக் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது பார்த்தா தான் தெரியும் அது மேஜிக்கெல்லாம் இருக்கான்னு. நீங்க இல்ல இருக்கா மேஜிக்? இல்ல அதான் இப்போ இது வரைக்கும் நீங்க என்கிட்ட கேட்டீங்க மேஜிக் இருக்கான்னு, நீங்க ரிலீஸ்க்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நான் இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். புரியுதா? ஸோ இப்போ மேஜிக் இருக்கு நீங்க தான் சொல்றீங்க. அப்போ அந்த மேஜிக் இருக்கா அப்படிங்கிறதுமே நீங்க கிளைமேக்ஸ்ல பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. மேஜிக் இஸ் சப்போஸ்ட் டு பி எக்ஸ்பீரியன்ஸ், நாட் டோல்ட். அதான் ட்ராஜிக் கூட மேஜிக்கா இருக்கலாம்ல. என்னன்னா ஆக்சுவலா உங்க போஸ்ட் ஒன்னு நீங்க போட்டிருந்தீங்க, முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் எங்களை முடிச்சு விட்டுருதாதீங்க, ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு நம்மள முடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இல்ல அதுக்காக இல்ல, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வந்து நான் வந்து ஒரு தலைவர் ஃபேன்.
ஸோ முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்க அவர் வந்து நான் ஐ எம் தளபதி. வெயிட்டிங்னு சொல்லிட்டு இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேலை வெட்டியே இல்லாம சும்மா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இருந்தா என்ன பண்ணியிருப்பானுங்களோ அந்த மாதிரி தான். ஸோ அதை டீகோட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி சந்தோஷமா தான் இருக்கு. நாங்க அப்படிலாம் இன்டென்ட் பண்ணலாம் எதுவுமே சொல்லலை ஆக்சுவலி. இப்போ அதான் உங்களோட இந்த சீரீஸ்ல நீங்க உருவாக்குன ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஃபேன் பேஸே வெளியே இருக்கு. இவ்ளோ ஒரு ரிசீவ் இருக்கு. நீங்க இன்ஸ்டாகிராம்ல எடுத்தாலே இந்த சீரீஸ் பத்தி பேசுறாங்க அப்படின்றப்போ எவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து இது இந்த வெற்றியை வந்து பல 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 விஷயங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷங்கள் கொடுக்குது. சரி, ஒரு டைரக்டரா சந்தோஷம் கொடுக்குது. நடிகர்கள், அதாவது இப்போ மஸ்ட் த பிளே பாய்ல ஜெயிக்கிற நடிகர்கள் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கும் போது ஒவ்வொருத்தவங்களோட அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது அது ஏதோ நமக்கே கிடைச்ச மாதிரி ஒரு 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 ஃபீலிங் இருக்கும். பிகாஸ் இன்னும் நம்மளும் வி வாண்டட் டு பி an actor and all அப்படிங்கிற போது ஸோ அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு ஒரு சந்தோஷம் தான் சொல்லணும். சார் அடுத்து உங்களோட பாட்டு அடிப்பெண்ணே ஒரு சாங்லாம் வந்துட்டு இப்போ வரைக்குமே எல்லாரும் பிளேலிஸ்ட்ல வச்சு கேட்குற ஒரு பாட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் நீங்களும் உங்க ஒய்ஃபும் சேர்ந்து அடுத்து எப்போ பண்ற அந்த ஒரு ஐடியாஸ் எப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை ஒரு பேராவே அது ரொம்ப பண்ணாதீங்கன்னு சொல்ல வரீங்களா? எக்ஸ்பெக்ட் அழகான பண்ணாதீங்க. இல்ல, வரும்போது வரும். அதான் நானுமே யோசிக்கல. ஸோ கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வர வாய்ப்பே இல்லை. சார் ஏதோ நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ரொம்ப லவ்லியான ஒரு பேர். இல்ல இப்ப நீங்க சொல்லிட்டீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு, ஓகே எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் இது போது வரைக்கும் யாரும் சொல்லலையா இல்ல நீங்க இல்ல அப்படி கிடையாது. எனக்கு எப்படின்னா வந்து இப்ப ஒரு விஷயம் ஒர்க் பண்ணுது இல்ல, இப்போ நம்ம அதே திருப்பி செஞ்சுட்டு இருந்தோம்னா அப்ப நம்மளால அது மட்டும்தான் செய்ய முடியுங்கிற மாதிரி. அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது அப்படிதான். தட் மீன்ஸ் இப்போ நான் புதுசா ஒரு படம் செய்யறேன், எங்க உங்க ஒய்ஃப் கூட வீடியோ போடுங்க, உங்க ஒய்ஃப் கூட போட்டோ போடுங்க. நம்ம அதுக்காக இங்க வரல. நம்ம வந்ததுக்கான விஷயம் வந்து நம்ம இங்க ஒரு வேலை செய்ய வந்திருக்கோம். 10 பேர் பார்த்தாலும் அதை நம்ம வேலைக்காக பார்க்கணும். நம்ம பர்சனலுக்காக நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து எஸ் அது பர்சனல். பட் நம்ம ப்ரொஃபஷனுக்காக தான் ஆக்சுவலி. இப்போ இந்த ஃபாலோஸ் வச்சு நான் என்ன பண்ண போறேன், நான் என்ன கேட்டிங்கன்னா நான் ஆக்சுவலி பிகாஸ் ஐ வாண்ட் பீப்புள் டு வாட்ச் த ப்ரோக்ராம். இட்ஸ் நாட் யூ ஃபாலோ மீ, எனக்கு பிடிச்சிருக்கா, என் சட்டை பிடிச்சிருக்கா, என் முடி பிடிச்சிருக்கா, நான் ஸ்டைலாக இருக்கேன், அதுக்காக நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ யா அதுதான். ஸோ இல்லை கண்டிப்பாக பண்ணணும். கான்ஷியஸாக பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். அப்போ இதுதானா, இவ்வளோதானா, இது மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்லை, நம்ம உடச்சி வேற ஏதாவது முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த நாவல் வந்து நான் படிக்கல. பட் அந்த இவங்களுக்கான பேர் ஒவ்வொன்றும் இருக்கு இல்லையா, அந்த நாவல்ல இருக்க நேம் தானே இல்லை நீங்க வச்ச நேம்? இல்லை நாவலில் எப்படி இருக்கும்னா இப்போ ஜெயின் இஷான் அரவிந்தன் வந்து ஜக்கரி ஆண்டர்சன். ஸோ ஆண்டர்சனை அரவிந்தனா மாற்றிட்டோம். ஜெயின் இஷான் வந்து ஜக்கரி. ஸோ அப்படி மாற்றிட்டோம். வைஷ்ணவி தாரா பிரியதர்ஷன் வந்து விக்டோரியா டோரி பீச் அப்படின்னு இருக்கும். வைஷ்ணவி தாரா பிரியதர்ஷன் விக்டோரியா டோரி பீச் VTP உங்களுக்கு எக்ஸாக்ட்லி இருக்கும். நெத்தனியல் நித்தின் அங்கே வந்து நேதன் இருக்கும். ஓகே, ஸோ மீடியம் நித்தின். ஜகன் வந்து ஜாக் தான் கூப்பிடுவாங்க அங்கே. ஸோ ஜெகதீஷ் ஜெகன் ஜாக். ஸோ அவரும் இருக்கார். ரிவராகவே இருக்கார். எஸ், பேருக்கும் அவ்வளோ ஒரு டீப்பா அனலைஸ் பண்ணி அது ஒரு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். நாங்க செய்யும் போது வந்து புக்கை போய் படிப்பீங்க அப்படிங்கறதுலாம் தெரியாது. பட் யாராவது இருப்பாங்களே, படிச்சவங்க இருப்பாங்களே, அப்போ அவங்களோட நேரத்திற்கு நம்ம கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும்ல. இப்போ அவங்க அந்த புக்கில் சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு கேரக்டர் பிடிச்சிருக்கும், அவங்க ஜேர்னி பிடிச்சிருக்கும். நம்ம பாட்டுக்கு பிடிச்சதெல்லாம் மாத்திட்டா அப்போ அவங்க வந்து பார்க்கும் போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடக்கூடாதுக்காக. பட் எதிர்பார்க்கல இப்படி வைக்கணும், அது இது பார்த்தா கூட நைஸ் இது செஞ்சிருக்காங்க, அதுக்காக தான் வச்சது. அப்படி உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னா அந்த புக்ல? இந்த புக்லயே நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இல்லை எனக்கு அப்படி தனியாக சொல்ல தெரியல. ஐ திங்க் ஆல் த கேரக்டர்ஸ் மேக் த ஸ்டோரி. நீங்கள் இப்போ யாராவது ஒருவர் அந்த கதையிலேருந்து எடுத்துட்டா கூட இட்ஸ் நாட் கோனா மேக் சென்ஸ் இல்லை. ஸோ அப்போது எனக்கு வந்து எல்லாருமே எனக்கு முக்கியம் தான். எனக்கு என்ன 10 கண்கள் அப்படி சொல்லலாம். 10 ஒவ்வொருத்தனும் ஒரு கண்ணு நான் அப்படிதான் கூட போதா 10 கண்கள் மாதிரி அப்படி. இவங்க எல்லாம் அந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்த ஒரு விஷயம் ஆக்சுவலா வந்துட்டு இந்த கேரக்டர் இவங்க பண்ணாதான் கரெக்டா இருக்கும். நீங்க ரொம்ப சூஸ் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததா? சூஸ் பண்ணி தான் பண்ணேன். ஆனால் எனக்கு என்னன்னு சொல்லி தெரியல. இப்போ நீங்களாம் எவ்வளோ ஈஸியாக இவங்களை ஏற்றுக்கிட்டீங்களே. இப்போ இவர் தான் நித்தின், இவர் தான் ஜெயின். எனக்குமே பார்த்த உடனே ஏற்றுக்க முடிஞ்சது. இதான் என் தாரா, இதான் என் ஜெயின், இதான் என் நித்தின், இதான் என் ரிவர், இதான் என் ஜகன். அப்படிதான் இருந்தாங்க அவங்க பார்க்கும்போது. அது வேற ஒரு முகத்தை வச்சு பார்க்கும்போது அது 5 பேரா பார்க்கும்போது நல்லா இருக்காது. அவர் தனிப்பட்டு ஒரு நித்தினா நல்லா இருந்திருப்பாரு. ஆனால் அந்த நித்தினா ஒரு குரூப்ல பார்க்கும்போது அவர் பெஸ்ட்டான்னு கேட்டால் எனக்கு தெரியல, டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த 5 பேரும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி தான் அது காசு பண்ணது. யா, இப்போ உங்க டைரக்டர் வந்து இங்கே இருக்காரு, நீங்கள் வந்துட்டு டைரக்டர்கிட்ட இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து அந்த செட்டில் வந்துட்டு கொஞ்சம் மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, ஜாலியாக இருந்துச்சு, வேலைலாம் வாங்குறாங்க, நடிக்கலாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் இருக்கு அவரை பற்றி சொல்கிறதுக்கு? வேலைலாம் ரொம்ப ஓவராக எங்களை செட்டில் போட்டு வேலை வாங்கினாரு, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாரு, அப்படி ஏதாவது இருக்கா?
நான் இதை சொல்ல செக்மெண்டாவே சொல்லாம வேணாம் வைக்கலான்ட்டு இல்ல ஏதாவது சொல்லுங்க. என்ன சொல்றது? நல்ல விஷயமாவே சொல்லலாம் நீங்க அவரை பத்தி. இல்ல தப்பானது கூட சொல்லலாம். நான் திட்டுவாங்க. திட்டலாம். ரொம்ப சமத்தான சமத்தரப்புல ஏதாவது. ஆமா ஆமா. அப்படியா? சொல்றதெல்லாம் கேட்டுப்பாங்க எல்லாமே. இல்ல நம்ம சொல்லவே தேவையில்ல, அவங்களே கரெக்டா அதுக்கு என்ன தேவையோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவாங்க, அதுக்கு என்ன தேவையோ அவங்க செஞ்சிருவாங்க. 5 பேருமே ஏதோ பல வருஷங்கள் நடிச்ச மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க, ஸ்கிரிப்டை படிச்சிருவாங்க. என்னைக்குமே ஒரு லைன், ஒரு எப்படி சொல்ற 6 பேஜ் 7 பேஜ் சீன்ஸ் கூட யாரோ எந்த ஒரு ஆளுக்கு கூட நம்ம எடுத்து கொடுத்து இதுக்கு நீங்க சொல்ல அது ஏதோ பொய்ன்ற மாதிரியே எனக்கு தெரியுது. நான் நடிச்ச series இதுதான். இப்பதானே நீங்க சொல்லணும் அந்த சந்தானம், நான் உனக்காக தான் பேசுறேன். உனக்கு பேசுறீங்களா? ப்ளீஸ் கோஆபரேட் மீ. நல்லதான். இல்ல see ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாருக்குமே இருக்கும். அது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க ஒரு ஹோஸ்ட் இல்லையா, இப்போ முதல் தடவை நீங்க போயிட்டு ஒரு கேமரா முன்னாடி உட்காந்துருப்பீங்க, உங்களை சுத்தி எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி தெரியாது, அவங்க எப்படி பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. என்கரேஜிங்கா பேசியிருந்தா நீங்க முதல் ரவுண்ட்லேயே சூப்பரா பண்ணியிருப்பீங்க. லெட்ஸ் சே அவங்க என்கரேஜிங்கா பேசலன்னு வச்சுப்போமே, உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், நம்ம செய்யறது நல்லா இருக்கா அப்படிங்கிறது இருக்கும். இட்ஸ் அபவுட் பில்டிங் த அட்மாஸ்பியர்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேஃப், தி ஆர் நாட் ஜட்ஜ்மெண்டல். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அவன் போயிட்டு 4 பேர்கிட்ட கலாய்ச்சி பேச மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை வர்றதுக்கு தான் டைம் ஆச்சு. ஒரு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அது வந்த பிறகு எவ்ரிபடி வாஸ் கம்ஃபர்டபுள் தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. ஏன்னா நிறைய உங்களை சொல்லியிருந்தாரு, அண்ணன் வந்துட்டு நான் தான் அண்ணா வாங்க பாத்துக்கலாம், எதனால பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் தான் நிறைய சொல்லுவேன் அண்ணா கிட்ட அப்படின்னுவாரு. சார் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்துட்டு ஏன்னா இப்போ ஒரு இடத்துல ஓவர் கம்ஃபர்ட் நம்ம ஆயிட்டாருனாலுமே வந்துட்டு ஒரு சில விஷயங்களை சொல்ல கஷ்டம்தான். சோ அந்த மாதிரி ஓவர் கம்ஃபர்ட் ஆனது நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் அப்படின்னா இருக்கு, ஏதோ வச்சிருக்காங்க. அப்படின்னு வர மேடம். நீங்க சொல்லுங்க, ப்ராசஸ் பண்றேன் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இல்ல நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம்தான். ஆக்சுவலி நான் வந்து எப்படி சொல்றது, ஸ்கூல் டைம்ல வந்து சூர்யானோட ரொம்ப பெரிய ஃபேன். நான் பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். ஆனா வந்து பாட்டை தவிர எனக்கு ஸ்கூல் டைம் எனக்கு 36 வயசு கேட்காதீங்க. அந்த பாட்டு High school, high school. ஈவினிங் வந்தோடனே அந்த பாட்டு ஓடும், அப்படியே சூப்பரா உட்காந்துட்டு வா அப்படின்னு நாங்க பாத்துட்டு இருந்தோம். அப்படியே வாவ் வாவ். நீங்க என்ன வாவ் வேற மாதிரி சொல்றீங்க. ஸோ வந்து எனக்கு வந்து ப்ராஜெக்ட் கிடைச்சிது, நான் இந்த ப்ராஜெக்ட்ல நடிக்கிறேன், நான் தான் தாராவா இருக்கேன்னு எனக்கு அது நம்புறதுக்கே கொஞ்ச நாள் இருந்துச்சு. மாதிரி நானா அப்படின்னு இருந்துச்சு. பட் ஐ திங்க் யூஸ்வலி நம்ம ஒரு ப்ராஜெக்ட்குள்ள போகும்போதோ இல்லை வந்து அந்த செட்டில் இருக்கும் போதோ யூஸ்வலி நான் வந்து ஓகே வேலை இது நம்மளோட ஒர்க் பிளேஸ், நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ ஒன்ஸ் த ப்ராஜெக்ட் இஸ் டன் ஒரு மாதிரி லைக் அதோட லைக் அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டேன். ஹாய்னா ஹாய் பாய்னா பாய், ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்போட தான் லைக் இருந்திருக்கேன். பட் இந்த செட்டாக இருக்கட்டும் இல்லை சூர்யா அண்ணனா இருக்கட்டும், ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் ஜஸ்ட் லைக் அ ப்ரொஃபஷனல் செட். லைக் ஏதாச்சும் ஒரு அட்வைஸாக இருந்தாலும், ஏதாச்சும் ஒரு ஒரு 2 வார்த்தை நல்ல விதமாக அவர்கிட்டேருந்து கேட்டாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். இட்ஸ் மோர் லைக் எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் இட்ஸ் மோர் லைக் ஃபாதர் ஃபிகர்னு சொல்லலாம். ஸோ ஐ லுக் அப் டு ஹிம் லாட். இப்படி பேசிட்டு போனா அழுந்துருவேன். சூப்பர். கண்டிப்பா ஃபாதர் ஃபிகர் அப்படின்றது ஒரு பெரிய வார்த்தை தான், பெரிய வார்த்தை தான். அதுக்கு நம்ம அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இருக்கணும்ல, அது ஒரு பெரிய பொறுப்பு இல்ல இல்லையா? நிதின் நீங்க சொல்லுங்க. நிதின் இப்போ ஏதாவது வந்துட்டு அவர் எங்களுக்கு சித்தப்பா மாதிரி அவர் சொல்லுவாரு, அவர் அண்ணன் சொல்லிட்டாரு ஆல்ரெடி. நான் ஒண்ணுமே சொல்லப்பா, ஒண்ணு விட்ட சித்தப்பா. எனக்கு ஃபர்ஸ்டா ஃபோன் கால் பண்ணாங்க அண்ணன். ஸோ அப்ப நான் பார்க்கும்போது என்னது இது ராங் நம்பரா இருக்கும், சூரிய வேலைன்னா யாரு ஃபேக்கா ஏதோ கான்டாக்ட் வச்சு கால் பண்றாங்களா அப்படின்னு. இவர் எதுக்கு என்ன கால் பண்ண போறா அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். சம்மந்தம் இல்லாம இருக்கு, நான் ஆன்சர் பண்றேன். அப்பதான் ஃபுல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்றாரு. எனக்கு அந்த கதை ஃபுல்லா நான் படிக்கிறதுக்கு முன்னாடி, எனக்கு அந்த கதை ஃபுல்லா தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு அவர் பேசுனது வச்சு ஃபுல்லா ட்ரஸ்ட் எனக்கு டெவலப் ஆயிடுச்சு. ஏன்னா அண்ணன் வந்து ரொம்ப மரியாதையோட நான் வந்து எனக்கு ஃபோன் எனக்கு என்கிட்ட பேசுற சொல்றா நான் மரியாதை சொல்றேன்னா அந்த டைம்ல நான் ஒரு 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 பேட் டைம்ல இருந்தேன், நான் ஒரு மென்டலி பேட் ஸ்பேஸ்ல இருந்தேன்னா. ஸோ எனக்கு இவ்வளோ மரியாதைலாம் யாரும் கொடுத்தது கிடையாது. ஸோ ஒரு தெரியாத நபரை நீங்க எதுக்கு இவ்வளோ பணிஞ்சு பேசணும், இவ்வளோ டீட்டெயில்ஸாக சொல்லணும், இவ்வளோ ஓப்பனாக
பேசணும் ஒரு ப்ராஜெக்ட் பத்தி. சும்மா ப்ரொஃபஷனலா வந்துடலாமே. நீங்க நடிக்கணும், ஒரு ரோல் இருக்கு, நீங்க ஃப்ரீயா, நீங்க வந்து உங்க ஸ்கெட்யூல் படி ஓகேவா, அதை கேட்டுட்டு போயிடலாம், அவ்வளவுதான். பட் அண்ணன் வந்து ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து எல்லா டைம்லயும் கால் பண்ணி பேசுவாருன்ட்டு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இந்த கதை பிடிச்சிருக்கா, கதை புரியுதா, உங்களுக்கு கேரக்டர் புரியுதா, ஒவ்வொரு டைம் நானும் கால் பண்ணி பேசுவேன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு என் அண்ணன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹை பிளேஸ்ல வச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு லைக் இன்னி வரைக்கும் இனிமேலும் எனக்கு இன்ஸ்பிரேஷன்னா அது ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. அது நான் அண்ணன்ட்ட நான் அவ்வளவா பேசுனது கிடையாது. நான் ஓப்பனா சொன்னா நான் ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுவேன். ஸோ என்னோட ரோல் மாடல் மாதிரி தான் ஸ்டார்டிங். இருக்க எல்லாருமே உங்களை பத்தி ஒரு 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 நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லும் போது கூட அப்படி இருக்கு அப்படின்றப்போ நீங்க செட்ல என்ன மாதிரி இருந்திருப்பீங்கன்னு எங்களால யோசிச்சுக்க முடியுது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இவர் இப்படி அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இங்க யார்ட்டையுமே வரல. எல்லாரும் ஒரு அப்படியா ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க. இட்ஸ் பிளஸிங் ஆக்சுவலா. ஸோ எனக்கு என்னன்னா இவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா இவர் தான் வந்து உங்களை பயங்கரமா ரொம்ப க்ளோஸா அண்ணன் வாட்ச் பண்ணிருக்காரு. பாத்துக்கலான்ற அளவுக்கு நான் தான் அவரை போட்டு ரொம்ப நான் இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ ஆமா, ஐ மீன் ஈஸியா சொல்லணும்னா அந்த பாண்ட் எப்படின்னா நம்ம அட்லி சருக்கு தளபதி மாதிரி எனக்கு கூட ரெஃபரன்ஸ் அங்க இருந்தா எடுக்கிறாரு. எனக்கு அவரு நம்ம எங்க அண்ணனுக்கு நான் தான் எனக்கு அவன் பாயிண்ட் கொடுத்தல. இல்ல சீரியஸா மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு, அண்ணனுக்கே நல்லா தெரியும், இவங்களுக்கு எல்லாரும் தெரியும். இஸ் தட் நான் எப்போதும் சொல்றதுதான், சோஷியல் மீடியாவில் கூட ஒரு சிம்பிள் போஸ்ட் போட்டா கூட எப்போதும் ஐ ஆல்வேஸ் மென்ஷன், ஐ டோன்ட் ஃபர்கெட் டு மென்ஷன் என் குரு என் அண்ணன் சூரியன். நான் அப்படிதான் போடுவேன் எப்போதும். பிகாஸ் ட்ரூலி ஹி இஸ் ஒன் ஆஃப் மை குருஸ் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில என் அப்பா, என் 2 சித்தப்பா, சூரிய அண்ணன், இந்த 4 பேர் தான் என் வாழ்க்கையில எனக்கு குரு. அண்ட் அதான் நான் அண்ணன் கிட்ட பேசுவேன். பிகாஸ் நம்ம வந்து அவர் வந்து என் கிட்ட வந்து சும்மா ஒரு விஷயத்த சொல்ல மாட்டார். வேலை விஷயமா இருக்கட்டும், இல்லை இதை பண்ணலாம், ஏன் சும்மா சொல்ல மாட்டார். பட் அவர் சொன்னா அதுல ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அண்ட் எனக்கு நல்லாவே புரியும். அதனால எப்போதும் என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் அவரு கூட சில நாள் கூட எப்படியா ஐயா இது வாங்கின பாத்துக்கலாம், நம்ம தானே வாங்கின நம்ம தானே. அவரும் அதே மூட்ல தான் இருப்பாரு. ஐயா நீ வேற பாத்துக்கலாம், நம்ம தானே. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம எல்லாம் டவுனா இருக்கும் போது ஆல் யூ நீட் ஆக்சுவலி இஸ் சச் அ பர்சன் தான். அது மழையா இருக்கட்டும், ஜெகனா இருக்கட்டும், அது முசாவா இருக்கட்டும், அது சந்தனியா இருக்கட்டும், இன்னும் when you feel you doubt, எப்படி இது என்ன சன் டவுன் ஆகிட்டு இருக்கு, இன்னும் ஒரு சீன் தான் இருக்கு, 6 பக்கம் இருக்கு, எப்படி பண்ணிடலாண்ணே வாங்கினேன் அப்படின்னு நம்ம எதுக்கு நம்ம ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறது கஷ்டம். அவங்களுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும். பட் இட்ஸ் தட் ஹோப்ல அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே, டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் லைஃப். கண்டிப்பா. பட் இந்த செட்லேயே கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருக்க ஒரு பர்சன் தான் யாரு? இந்த பர்சன் கொஞ்சம் லெத்தாஜிக்கா இருக்கும், நம்ம கூப்பிட்டாலும் வராது, இல்ல வந்தாலும் ஏதாவது சேட்டை பண்ணும் அப்படின்னு ரொம்ப நாட்டியா இருக்க ஒரு பர்சன். சன் தானே, கூப்பிட்டா வரமாட்டான். என்னங்க அங்க போயிட்டீங்க ஸ்ட்ரைட்டா? சொல்லணும்னா அப்படிதான், கூப்பிட்டா வராது, கிளவுட் வந்துரும், பாதி ஷாட்டுக்கு நடுவுல பப்பரப்பன்னு நின்னுகிட்டு இருப்போம். ஒரு நிமிஷம் அப்படியே ஷேட் வரும், கிளவுட் அப்படியே மறைக்கும், இல்லைன்னா நம்ம எடுக்கும்போது க்ளோஸ் அப் வந்து திறப்பான். அப்படிதான் அந்த மாதிரி அவன் தான் கூப்பிட்டா. சார் நான் உங்களை இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் டெரரா இருப்பார் போல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ரொம்ப சிரிக்க மாட்டார் போல, டெரரா இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இல்ல மேபி நீங்க என்ன ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி இருக்கலாம். இட்ஸ் தி டீம் that you are mixing with. They make me feel younger, you know, like நான் அவ்வளவு வயசு கூடவே இல்ல, நீங்க யங் தான். but they make me feel like as if I'm in my 20s naturally. அவங்க வரும்போது சரி, ஜஸ்ட் பீயிங் அந்த என்வரன்மெண்ட்ல இருக்கும் போதே நம்மளுக்கு சிரிப்பு இருக்கும். அடிஷ்னலா இருக்கிற இவ்வளவுதான் சிரிப்போம்னா இவ்வளவு இருக்கும் நம்மளுக்கு சிரிப்பு, அதுவே போதும், ஒரு டிஃபரன்ஸ் தானே. படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு, படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு, ரொம்ப வருஷங்களா இருக்கு. பட் அதான் நான் இன்னொரு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன், மறுபடியும் நான் பகிர்ந்துக்கிறேன். என்னன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து இங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், ப்ரோக்ரஸ் இருக்கு. பட் இப்போ என்னன்னா, இந்த ஓடிடிஸ் எல்லாம் இப்போ இன்னும் நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லையா, அப்போ நிறைய எக்ஸ்போஜர் கிடச்சிருச்சு. ஸோ கொரியன் சீரிஸ் பார்க்குறாங்க, தாய் ட்ராமாஸ் பார்க்குறாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அதெல்லாம் பார்க்குறாங்க, ரிலேட் பண்ணிக்கிறாங்க, புரியாத லாங்குவேஜ் கூட ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிற போது அப்போ இன்னைக்கு தேதிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தான் ஒரு தமிழ் படமாக இங்கே தான் பார்ன் அண்ட் ப்ராடாப்பாக தான் நடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் மற்ற மொழிக்காரங்களும் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். அப்போது நம்மள்ட்ட ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. நம்ம தமிழர்கள் தான்,
தமிழ்நாட்டை சேராத தமிழர்கள். ஸோ தட் மீன்ஸ் அது யூகேயா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், இந்தியாவும் சேர்த்து தமிழர்கள் தான். அப்படிங்கிற போது நம்ம ஒரு புதுசான ஒரு கேட்டகரிக்குள்ள வரோம்ல. ஸோ அதுவும் ஒரு மஸ்ட் டேக் த பிளே பாய் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் அஸ் இன் அவர் பிளேஸ், பட் தமிழில் பேசுகிறோம், தமிழவங்க தான் நாங்கள் அப்படிங்கிறது புதுசாக இருக்குது. அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மைண்ட் செட்லேயும் பீப்புள் வந்துட்டாங்க. ஸோ அந்த படம் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த படம் எங்கே வேணாலும் நம்ம செய்ய முடியும், தமிழ் படமாகவே செய்ய முடியும்னு நினைக்கிறேன். எஸ். இப்போ இவங்க கிட்ட நான் ஒன்று கேட்டேன், இடையில வந்துட்டு இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கு இப்போ ரிலேஷன்ஷிப்ல. தலைவனை பாருங்க. இப்ப பாருங்களேன், இப்ப நான் கேட்டேன் இவங்க கிட்ட, எல்லாரும் ஓ அப்படியா அப்படின்னா என்ன அப்படின்னு முழிச்சாங்க. பெஞ்சிங், அவங்களே முழிச்சிருக்காங்கன்னா நான் கேளுங்க. பெஞ்சிங், பெஞ்சிங்னா வந்து இந்த சப்ஸ்டிடியூட் மாதிரி பெஞ்ச்ல இருக்காரு. அடுத்து சூப்பர் சூப்பர் அடுத்து வந்து கரெக்ட் சார். அடுத்து சிச்சுவேஷனா, அந்த சிச்சுவேஷனுக்கு இப்போ எனக்கு உண்மையா காதல் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியல. இந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு யூ ஆர் ரிலேட்டபிள் டு மீ, ஷிப்ல போலாங்கிற மாதிரி. பாக்கெட்டிங் தெரியல, பிரெட் கிரம்பிங் தெரியல என்ன சாப்பாடு ஐட்டமா இருக்கு. லவ் பாம்பிங்கா இல்ல, லவ் பாம்பிங்கா நான் 2 பேர் காதலுக்குள்ள இருக்கும்போது பாம் பண்றது உள்ள போய் அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி தான் ஒரு பர்சன் வந்து அப்படிதான் இருக்கு. இவ்வளவு தெரியுது இவங்க கிட்ட கேட்டா, அப்புறம் பெஞ்சிங் அப்படின்னா என்ன, பிரெட் கிரம்பிங் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி பிரெட் கிரம்பிங்னா என்ன நீங்க சொல்லுங்க. பிரெட் கிரம்பிங்னா வெயிட் பண்றது. அதாவது வந்துட்டு இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஏதாவது பண்ணி பிரிச்சு விட்டுட்டோ இல்ல உள்ள போறது இல்ல வெயிட் பண்றது, அந்த மாதிரி தான். அதுவும் அந்த குறுக்க இந்த கௌஷிக் வந்தா லைக் குறுக்க கௌஷிக் வர மொமெண்ட், அந்த மாதிரி தான் பிரெட் கிரம்பிங். அந்த மாதிரி லவ் பாம்பிங்னா அந்த பர்சன் கிட்ட போயிட்டு லவ் பண்றேன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்குது. நீ அந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு அந்த பெஞ்சிங் கூட தெரியுது. திஸ் பர்சன் பெஞ்சிங் அவர் அப்பாவியா? அவர் ஆம்பிவர்ட்டே போன இன்டர்வியூல கத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதான் அந்த 2 பேரா சொன்னாங்களா? அதானே, கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட். அதானே? ஆமா. நீங்க சூப்பரா பாடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல நான் அப்படியே யாரும் தெரியவே சூப்பரா பாட மாட்டாரு, செம்மையா பாடுவாரு. ஒரு முறை சாங். ஓகே, நாங்க 3 பேர் நியூவா சேர்ந்தே பாடுங்க ஒரு முறை. ப்ரோ எல்லாரும் ப்ரோ கேமரா பின்னாடி எல்லாரும் சேர்ந்து பாடலாமே ஜாலியா. ஒரு முறை உந்தன் விழியில் விழுந்து எழுந்து வாழக்கூடுமோ, ஆளில்லா பூமியில் பெண்ணே உன் மடியில் பிறந்து வாழக்கூடுமோ, இதயம் துடிக்குதே என் சிறு இதயம் துடிக்குதே, கனவும் பிறக்குதே வாழ்ந்திட தினமும் ஏங்குதே, மழையில் நனைந்து உன்னுடல் அணைத்து வாழும் சுகத்தில் இறக்கவா, ஜென்மங்கள் 1000 மீண்டும் பிறந்து உன்னோடு சேர்ந்து வாழவா. நன்றி. எல்லாருமே பயங்கர டேலண்டடா இருக்கீங்க. இங்க இருக்க எல்லாருமே சீரியஸ்லி உங்களோட இன்டர்வியூ பண்ணதுல பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அண்ட் லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின், சீசன் 2 அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? அதுக்கு ஏதாவது லீட் இருக்கா? இல்ல இதுல 3 புத்தகங்கள் இருக்கு. மஸ்ட் ரீட் த பிளே பாய் இருக்கு, மஸ்ட் ஹேட் த பிளே பாய் இருக்கு, மஸ்ட் லவ் த பிளே பாய் இருக்கு. இப்போதைக்கு எங்களுக்கு சாங்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது மஸ்ட் ரீட் த பிளே பாய் மட்டும்தான். ஸோ இந்த தருணத்தில் இது மட்டும்தான் எங்களால் சொல்ல முடியும். இதை தொடர்ந்து வந்து இதோடைய வெற்றி தான் அடுத்தது இருக்குமா, அது அப்படி தானே, எதுவாக இருந்தாலும் அதை நிர்ணயிக்கும். பார்க்கும் போது எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் இருக்குது அப்படின்னு சொல்கிற பொசிஷனில் எதுவும் இல்லை இப்போதைக்கு. ஸோ வி ஹோப் ஃபார் த பெஸ்ட், அவ்வளோதான். இருக்குமா இருக்காதா அதான் அந்த மாதிரி தான். இல்லை, எங்களுக்கும் அதே குழப்பம் இருக்குன்னே வச்சுக்கலாமே. எங்க பார்த்தாலும் இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே நீங்க எல்லாரும் தான் வரீங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கு ஆக்சுவலா பார்க்கும்போது, இந்த ஒரு ரிசீவ் பார்க்கும்போது? சந்தோஷமா இருக்கு, வெரி ஹாப்பி, ஓவர்வெல்மிங்கா இருக்கு, பட் வெரி ஹாப்பி. எனக்கு என்னன்னா அந்த சீரீஸ்ல பார்த்து உங்க ஒரிஜினல் நேம்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. தாரா, ஜெயின், நிதின் அண்ட் உங்க அப்படி அது மட்டும் தான் இருக்கு எனக்கு. ஸோ இந்த ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி ஃபேன் பேஸ் கூட இருக்கு. இப்போ தாராக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஜெயினுக்கு ஒரு ஃபேன்ஸ். ஏன் ஜெயின் இவ்வளோ சீரியஸா இருக்கீங்க? நிதினோட ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் தனித்தனி ஃபேன்ஸ் இருக்காங்கன்றப்போ அந்த ஒரு விஷயங்கள். இப்போ உங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு கீழே கமெண்ட்ஸ்ல நிதின் பாவம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ரிலேட் பண்றாங்க பயங்கரமா ஓரளவுக்கு. அந்த ஸ்டோரி வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையில அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் ரிலேட் பண்றாங்களா, அதை வச்சு பாக்குறாங்க அவங்க லைஃப். என்னடா இப்படி இருக்கான், என்ன இப்படி இருக்கான், நார்மல் தானே. ஆமா கண்டிப்பா. ஜெயின் எனக்கு என்னன்னா, நீங்க ஒரிஜினல்ல எப்படி? ஏன்னா சீரீஸ்ல வந்து வேற பிளே பாய் அப்படின்ற மாதிரி இருக்கு, பட் ரியல் லைஃப்ல எப்படி?
ரியல் லைஃப்ல ஜெயின் ஒரு ஒரு விஷயம் அவனை பத்தி என்னன்னா, எஸ் இஸ் அ ப்ளே பாய் அண்ட் எவ்ரிதிங், பட் காதலிச்சா பயங்கரமா இருக்கும். ஸோ ஜெயின் அப்படி இஸ் அ ப்ளே பாய், பட் இஃப் ஹி ஃபால்ஸ் இன் லவ், பட் முசாமில் வந்து நேச்சுரலி அப்படிதான். ஐ ஆம் வெரி எக்ஸ்பிரசிவ் ஸோ வித் மை லவ், அண்ட் முசாமில் இஸ் அன் ambivert, ஜெயின் இஸ் அன் எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ யா, அதுதான் டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். சோ நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரோவர்ட், ஆம்பிவர்ட், அதாவது Ambivert. நல்லா பேசுறவங்ககிட்ட நல்லா பேசுவோம், அந்த இல்ல, நான் கம்ஃபர்ட் அப்படின்னு ஜோன்ல சொல்ல, இருக்கவங்க இட்ஸ் என் பர்சனல் ப்ரெஃபரன்ஸ். எனக்கு ஒரு க்ரௌட் கூட பேச தோணுச்சுன்னா பேசுவேன் அது அந்த நல்லா. கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். கம்ஃபர்ட் ஜோன் அது ஆளு பொறுத்து கிடையாது. இட்ஸ் மை பர்சனல் ப்ரெஃபரன்ஸ். நல்லவங்களா கூட இருக்கலாம், பட் எனக்கு அன்னைக்கு மூட் இருக்காது. இல்ல யா, ஸோ சரி, இங்க இருக்க இந்த 3 பேரை நீங்க யார்கிட்ட பயங்கர க்ளோஸா பேசுறதுன்னா யார்கிட்ட? இங்க இருக்க 3 பேர் இவங்க தான், தாரா தான். இல்ல ஆக்சுவலி சீரியஸ்லி எல்லாரும் அவங்க தான், இல்ல இல்ல சீரியஸ்லி அவங்க தான், No, no. இங்கேயும் அவங்க தான். இல்ல இல்ல நோ சீரியஸ்லி ஐ மீன் எல்லா ஃபேன்ஸ்க்கும் தெரியும். தி திங் இஸ் தட் நம்ம ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஆனோம். ஸோ வி காட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸானா எல்லாருக்கிட்டையும் பசங்ககிட்டயும் நான் ரொம்ப க்ளோஸா நம்ம நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கோம். ஷூட் டைம்லேயே பேசி அழுதுருக்கோம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அதர் வி ஹவ் கிரைட், வி ஹவ் ஷேர் டீப் ஸ்டஃப். ஸோ ஐ ஹேவ் அ வெரி குட் பாண்ட் வித் எவ்ரிபடி, எல்லாரும் கூடயும். பட் க்ளோஸ்னா ஆக்டிவ்லி ஸ்பீக்கிங், ஒர்க்காக இருக்கட்டும் அண்ட் ஜஸ்ட் ஜாலியாக இருக்கட்டும், அவங்க கிட்ட தான் அதிகம். இது நீங்க எப்படி கௌஷிக் கூட க்ளோஸா இல்ல தாரா கூட க்ளோஸா? இல்ல அந்த மாதிரி இல்ல. இவன் சொன்ன மாதிரி ஆக்சுவலி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் இருந்துச்சு. இப்போ எல்லா பசங்க கூட தான் ஃபர்ஸ்ட் பாண்ட் ஆனது வந்து பசங்க கூட தான் செட்டில். எனக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி அவ்வளோ டீப்பாலாம் இமோஷனலாக பேசினது கிடையாது. ஃபர்ஸ்டா நான் ஒருத்தன்ட்ட பேசி என்னை அழுக வச்சு அவனும் அழுது அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்தது. என்ன முசா என்ன தான், நடந்தது? முசாமில் தான். அழுகுற அளவுக்கு ஆக்சுவலா அது ஒரு மூமெண்ட், நம்ம பர்சனல் ஸ்டோரிஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட் தான். So அந்த அளவுக்கு எனக்கு அவனை வந்து ஃபுல்லா இந்த ப்ராஜெக்ட் முன்னாடி எனக்கு அவ்வளவா தெரியாது. ஒரு ஆளுக்கு தான் மீட் பண்ணியிருப்போம். வந்து இருந்தாலும் we played football together. ஃபுட்பால் நிறைய விளையாண்டுருந்தோம். அந்த டைம்ல லைக் அவ்வளோ ஒரு மீட் அப்ஸும் இருந்தது கிடையாது. ஸோ அவ்வளோ பேசினதும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டே அவனை மீட் பண்ணி செட்டில் இருக்கிற டைம்ல நம்ம வந்து we went back home. அதுக்கப்புறம் பேசி ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்லாம். ஸோ எல்லா பசங்களும் கூட ஒரு நல்ல பாண்ட் தான் சொல்லுவேன். So, கண்டிப்பா உங்களுக்கு நீங்க தமிழா? தமிழ் தான், ஃபுல் Full-ஆவே தமிழ் தமிழ் ஃபுல் தான். தமிழ் தான். ஓகே, எப்படி இருந்தது ஓவராலா இந்த ஒரு சீரியஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், தென் ஒர்க்கிங் வித் இவங்களோட ஒர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு வந்துட்டு இப்போ முசாமில், மழை, பிரகடேஷ் எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்ட் மூலமாக தான் தெரியும். சூர்யா அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி தெரியும். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் தேங்க்ஸ் டு முசாமில், இவன் தான் அந்த ஐஸை உடச்சான். லைக் பேசி எல்லாரும் வந்து ஜாலியாக வச்சுக்கிறது எல்லாமே. ஸோ அங்கேருந்து ஐ திங்க் நம்ம எல்லாரும் வந்து ஒன்றா தங்கி ரிஹர்சல் எல்லாம் இது பண்ணி தான் நம்ம ஷூட்டுக்கே போவோம். ஸோ இட் வாஸ் அ வெரி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. சரவணன், மழை, பிரகடேஷ் 3 பேரு ராத்திரி பாட்டுலாம் கம்போஸ் பண்ணி எழுதுவாங்க. ஓ So அப்படியா? இது வந்து ஷூட்லயே ஒரு அழகான நட்பு, ரொம்ப அழகான நட்பு. ஓகே, அதுல ஏதாவது சூப்பரா வந்த பாட்டு ஏதாவது பாட முடியுமா? அவரு நீங்க கம்போஸ் பண்ணி எழுதுனது? எல்லாருக்கும் Compose பண்ணி எழுதுனது. பட் தி திங் இஸ் தட் அதுக்கு முன்னாடியே இதை விட பெரிய சிங்கர் அவரு. அப்படியா? செம சீக்கிரம் பயங்கரமா பாடுவாரு. சார் ஒரு 2 வார்த்தை பாடுங்க சார். 2 வார்த்தையா? ரெண்டு 2 வார்த்தைக்குள்ள என்ன பாடுறது? சாரி, ஒரு 2 லைன், ஹே பெண்ணே, அது மட்டும் பாரு. ஒரு 2 லைன்ல பாடுங்க சார். ஐ வாண்ட் டு ஹேப் இன் நீங்க எவ்வளவு நாள் பாடுங்க, நாங்க கேட்போம். என்ன பாடுறா? என்ன நம்ம 3 பசங்க எல்லாரும் இல்லைன்னா 4 பேர் ஃபுல்லா பாடுவோம். இதுல நீ மட்டும் பாடு தயவு செஞ்சு. நீங்க தான் சிங்கர் சார். அவங்களுக்குலாம் தனித்தனி டாஸ்க்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பாடுறா? அங்க டிஎம்என் கொடுத்தீங்க, ஹாரிஸ் கொடுத்துரு. ஓகே. இல்லனா யுவன் சார் இருக்கு. நான் யுவன் சார் காதல் கொடுத்தேன். வைத்து. தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை. நேரில் உன்னையே பார்த்த பின்பு நான் நம்பிவிட்டேன், மறுக்கவில்லை. அதிகாலை விடுவதெல்லாம் உன்னை பார்த்த மயக்கத்தில் தான், அந்தி மாலை மறைவதெல்லாம் உன்னை பார்த்த கிறக்கத்தில் தான். வாவ், சூப்பர், Super. நைஸ், சூப்பரா பாடுறீங்க. ஓகே, இந்த ஒரு மொமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கலாம், மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் எங்களுக்கு ஓவராலா அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்?
மெமரபிள் மூமெண்ட்னா நிறைய மூமெண்ட் இருக்கு. எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒன்று சூஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சீன் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்லை ஷூட் டேஸா இருக்கட்டும், ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரி சீன் நம்ம எடுத்து பண்ணும்போது சம்திங் அபவுட் தட் சீன், இல்லை வந்து நம்மக்குள்ளார இருக்கிற கான்வர்சேஷன் ஏதாச்சும் ஒன்று மெமரபிளா இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுதான்னு சொல்லிட்டு சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்கு? ஆனா எனக்கு ஆக்சுவலா இந்த நான் உங்கள்ட்ட ப்ராஜெக்டே ஒரு ஆமா. memorable moment. ப்ராஜெக்ட். ஆனா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு அடையாளமே தெரியல. நீங்க தான் செய்யணும். ஏன்னா அதுல பியர்ட் எதுவுமே இல்ல. இதுல டோட்டலா வேற மாதிரி இருக்காருல்ல அவர் பாக்குறதுக்கு. இது இந்த லுக் நல்லா இருக்கு. நீங்க சொன்னீங்களா இந்த லுக்ல கூட போலாம், இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி. இல்ல இல்ல அப்படி நான் சொல்ல. பிகாஸ் அந்த ஒரிஜினல் வாட்பேட் நாவல் புக்கு ஆங்கிலத்துல படிக்கும்போதே அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணன் க்ளீன் ஷேஃப் என்கிட்ட கேட்டா சென்டர் பாட்டிங்கண்ணே கரெக்டா இருக்கும். அண்ணன் நம்பினாரு, நான் நம்பினேன். இட்ஸ் அப்படிதான் சிம்பிளா வந்துச்சு அந்த லுக்கே. இப்போ லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதுல ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்கு அந்த சீரீஸ்ல. இன்னைக்கு லவ்ல ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? இதுல சிச்சுவேஷன்ஷிப், பெஞ்சிங், பிரெட் கிரம்பிங் அப்படின்னு ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்கு. எஸ். அப்படின்னா ஏய் இவ்வளவு நடிக்காதீங்க. தெரியல, சத்தியமா தெரியல. பெஞ்சிங்னா நான் இன்னைக்கு தான் ஒரு இன்டர்வியூல ஆம்பிவர்ட் அந்த வார்த்தையை கத்துக்கிட்டு வந்தேன். நான் அந்த கேஸ் சீரியஸா So- பெஞ்சிங் எனக்கு சத்தியமா பெஞ்சிங் தான். பெஞ்சிங் மீன்ஸ் இப்போ நீங்க லவ்க்கு வந்து ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த பொண்ணு உங்களை வெயிட் பண்ண வைப்பாங்க, ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பையன் ஒருவேளை கலட்டி விட்டுட்டு போயிட்டாலும் இந்த பொண்ணு இல்ல கலட்டி விட்டுட்டாலும் உங்ககிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. அதுதான் பெஞ்சிங். அந்த பையனுக்கு தெரியுமா? அந்த பையனுக்கு அது பெஞ்சில தெரியுமா டீ தெரியாதா? குடிக்கலாம் அது ரெண்டாவது. சோ அது மாதிரி நிறைய இருக்கே. சிச்சுவேஷன்ஷிப் தெரியல உங்க எல்லாருக்குமே. அது இது ஓரளவுக்கு கூட தெரியாதுன்னு தான் சொல்லாதீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இல்ல இருக்கு. நான் ஒண்ணும் சிச்சுவேஷன்ஷிப் தெரியும். ஆனா இந்த பிரெட் கிரம்பிங் அது கிரம்பிங், நீங்க அப்புறம் நம்பல. பாக்கெட்டிங், அதுதான் உண்மை. பாக்கெட்டிங் அந்த மாதிரி நிறைய Pocketing ஆ? உண்மையிலே ஐயோ இல்ல சீரியஸா தெரியாதுங்க. ஆமா இல்ல ஆமா. இல்ல ஐ மீன் இட்ஸ் a good thing to know தான். So please enlighten us. இல்ல இல்ல அடுத்த வாட்டி கதை நம்ம கேள்வி என்னன்னு கேட்டிருக்கீங்க. மறைச்சு வச்சிருக்கிறது கொஞ்ச நாளைக்கு உங்களை வந்துட்டு, அதாவது பாக்கெட்டிங் மறைச்சு நாங்க என்ன வச்சிருப்பாங்க. தீவிரவாதி அங்க அது மனசு இருக்கு. correct ஆ- ஏய், அநியாயம் பண்றீங்க. ஆனா இப்படியான ஒரு சீரீஸ்ல நடிச்சிட்டு இது எதுவுமே தெரியலன்னா என்ன அர்த்தம்? இல்ல உண்மையிலே இப்போ நீங்க சொன்னதுதான் சாரிடா. இப்போ நீங்க சொன்னதுதான் இந்த சீரிஸ் என்ன, அது லவ்னா லவ் தான். அது என்ன பெஞ்சிங், பிரெட் கிரம்பிங் நீங்க சொன்ன மாதிரி தான். நமக்கு லவ் பத்தி தான் தெரியும். இந்த பிரெட் கிரம்ஸ், சாண்ட்விச்லாம் நமக்கு அட ஏன்பா இவருக்கு அது கூட தெரியாதுப்பா. எனக்கும் தெரியாது. நாங்களும் ஒரு இப்போ அவங்க 90s சொல்லி தான் கிட்னாங்க ஓ நீங்க எல்லாருமே 90s கிட் தான். அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல இல்ல 2000 எல்லாம் 90s vibe ல இருக்கும். 2000 90s வைப்ல 90s. இருக்கும். இந்த ஒரு பயங்கரமான ஒரு இந்த சீன்லாம் ரொம்ப கஷ்டம். எப்படி செய்யறது? கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ நினைச்சு நான் உண்மையாவே அழுதுருவேன். அதான் ஒரே ஒரு நாள் இது Dialogue சீன். ஆனா மறந்துட்டேன். ஆக்சுவலா ஆமா. அடிக்க வரணும். அடிக்க போறாரா என்ன? இல்ல இல்ல லூசன் அப் பண்ணிக்கிறேன். உன் கூட வாழ நினைச்ச அந்த சந்தோஷமான வாழ்க்கையில ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எனக்கு தருவியா ப்ளீஸ் தாரா? வாழ்ந்துக்கிறேன்னு ப்ளீஸ். ஓகே நிஜமாவே ஓடுறீங்க எப்படி? சூப்பரா பண்ணுவாங்க. இதுதான் நம்மளும் சொல்லணும். நம்ம நீங்க அவர் அழுதுட்டாருங்க நிஜமாவே. சூப்பரா பண்ணுவாங்க. ஏய் மச்சான் முசாமில் சூப்பரா அடிச்சால. ஏய் வெக்கப்படுறான்டா. இன்னைக்கு லவ்ல ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? இதுல சிச்சுவேஷன்ஷிப், பெஞ்சிங், பிரெட் கிரம்பிங் அப்படின்னு ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்கு. எஸ். அப்படின்னா ஏய் இவ்வளவு நடிக்காதீங்க. தெரியல, சத்தியமா தெரியல. பெஞ்சிங்னா நான் இன்னைக்கு தான் ஒரு இன்டர்வியூல ஆம்பிவர்ட் அந்த வார்த்தையை கத்துக்கிட்டு வந்தேன். நான் அந்த கேஸ் சீரியஸா பெஞ்சிங் எனக்கு சத்தியமா பெஞ்சிங் தான். பெஞ்சிங் மீன்ஸ் இப்போ நீங்க லவ்க்கு வந்து ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த பொண்ணு உங்களை வெயிட் பண்ண வைப்பாங்க, ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பையன் ஒருவேளை கலட்டி விட்டுட்டு போயிட்டாலும் இந்த பொண்ணு இல்ல கலட்டி விட்டுட்டாலும் உங்ககிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. அதுதான் பெஞ்சிங். அந்த பையனுக்கு தெரியுமா? அந்த பையனுக்கு அது பெஞ்சில தெரியுது டீ தெரியாதா? குடிக்கலாம் அது ரெண்டாவது.
சோ அது மாதிரி நிறைய இருக்கே. சிச்சுவேஷன்ஷிப் தெரியல உங்க எல்லாருக்குமே. அது சரி, ஓரளவுக்கு அதுக்குன்னு இது கூட தெரியாதுன்னு தான் சொல்லாதீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இல்ல இருக்கு. நான் ஒண்ணும் சிச்சுவேஷன்ஷிப் தெரியும். ஆனா இந்த பிரெட் கிரம்பிங் அது கிரம்பிங் நீங்க அப்புறம் நம்பல. பாக்கெட்டிங் அதுதான் உண்மை. பாக்கெட்டிங் அந்த மாதிரி நிறைய Pocketing ஆ? இருக்கு. ஏய், என்னங்க நான் தான் ஏதோ உண்மையிலே பாக்குறோமா, எங்க தப்பா ஐயோ நினைக்கிறீங்க? இல்ல எல்லாம் பண்ணிருக்கீங்க. சீரியஸா தெரியாதுங்க. ஆமா இல்ல ஆமா இல்ல ஐ மீன் இட்ஸ் a good thing to know தான். சேம் நானும் அப்படிதான். அவ்வளவுதான். நீங்களும் நான் அப்படிதானே அப்புறம் இவ்வளவு ஏங்க. கீவேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்ப இந்த மாதிரி இன்டர்வியூ வரப்போ உங்களுக்கு எல்லாம் கேக்குறதுக்காக அதெல்லாம் பாத்துட்டு ஓ, சொல்லிட்டு வர்றது. சரி. அவ்வளவுதான். இவர் என்னவோ என்ன பாக்குறத பார்த்தா எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து கேக்குற இல்லங்க மாதிரி பாக்குறாரு. இல்ல இல்ல, we don't அப்படிலாம் judge. யோசிக்கல. We don't எல்லாம் judge, we don't judge. நான் அது கூட சொல்ல மாட்டேன். அப்படின்னா they are ரொம்ப really நல்ல judging. பசங்களா இருக்காங்க எல்லாருமே. ஓஹோ அப்படியே விஷயம். சீரியஸா சொல்றேன். எங்க பசங்க சேனல் எல்லாம் நல்லா தெரியும். we really don't know what is all that. மொத வாட்டி என் வாழ்க்கையில நான் கேட்கிறேன். சிச்சுவேஷன்ஷிப் எனக்கு எக்ஸாக்ட் டெஃபினிஷன் கூட தெரியாது. பட் இந்த வார்த்தைலாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சோ இந்த ஒரு நாவல் ரிலேட்டட் அப்படின்றப்போ இந்த நாவல் நீங்க எல்லாருமே படிச்சீங்களா? அவ சொன்னதுக்கு அப்புறம் இல்ல எல்லாருமே படிச்சிருந்தீங்க. ஆமா. நான் படிக்கல, நாவல் படிக்கல. ஏன்னா நான் வந்து கடைசியா தான் வந்து இந்த காஸ்ட்ல நான் தான் கடைசியா வந்து அவங்க வந்தது. கடைசி ஆர்டிஸ்ட் லாக் பண்ணாங்க. லேட்டா ஆமா. தான் லேட்டஸ்டா வந்தாங்க. கடைசியா சோ தான் நான் வந்து ஸ்கிரிப்ட் தான் அப்படின்ற ஃபுல்லா மாதிரி. படிச்சேன். இப்போ நான் ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் சொன்னேன் இல்லையா? இப்போ எனக்கு தெரிஞ்சதுல இது. இப்போ உங்களுக்கு ஏதாவது கேட்டு இப்படி எல்லாம் கூட இருக்கா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நீங்க ஏதாவது ஷாக்கான மொமெண்ட்ல இருக்கா? இதோ இப்போ இப்போ அதான் இப்பனா இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி இல்ல ப்ராமிஸா இப்பதான் இப்பதான். இப்பதான் சரி, ஆனா எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இல்ல. சரி, நீங்க வந்து ஸ்மார்ட்டா இருக்கீங்க. நம்புறது. பொண்ணுங்க வந்துட்டு அப்ரோச் பண்ணிருப்பாங்க, கேட்டா எதுவுமே தெரியலன்றீங்க. இல்ல எப்படி செய்ய? ஸ்மார்ட்டா இருந்தா அதுக்கும் இதுக்கும் என்ன? நம்பர் இது அந்த சீரிஸ்ல வேற ப்ளே பாயா வேற பண்ணிருக்கீங்க. சோ ஆஃப் கோர்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் அதுக்கு நான் அடுத்த படத்துல பைத்தியக்காரமா நினைச்சா நான் உண்மையாவே பைத்தியக்காரனா? அதுதானே. இதெல்லாம் கதாபாத்திரங்கள் தானே. நம்மளோட வேலை என்னது? ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதை நடிக்கிறது, ஃபுல்ஃபில் பண்றது. நடிக்கிறதை விட அந்த கதாபாத்திரமா மாறுறது, அதுதான் நம்ம வேலை. ஓகே. இப்போ உங்க எல்லாரையும் நான் நடிக்க வைக்க போறேன். ஓகே ஓகே. இப்போ நான் ஒரு டயலாக் சொல்லுவேன். அதை வந்து எமோஷன் எல்லா எமோஷன் என்ன எமோஷன் சொல்லுவேன், அந்த எமோஷன்ல நீங்க அந்த டயலாக் டெலிவரி பண்ணணும். 4 பேருமே பண்ணணும். ஓகே. இப்போ அது இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ட்ரெண்டா நினைச்சேன். என்ன டயலாக் அப்படின்னா, ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இதான் டயலாக். இதை வந்துட்டு இப்ப ஆங்கிரியா சொல்லணும். நீங்க உங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணா கோவமா சொல்லணும். அவங்களுக்கு செம்மையா வரும் கோவம்லாம். சிரிக்க கூடாது. இப்படி சிரிக்கிறாங்க. கமான் தாரா. இப்படிலாம் பார்த்தா நான் எப்படி சரி ஓகே. மச்சான் நீ அங்க பாரு. டேய் மச்சான் நீ லைட் பாரு, நீ ஃபேனை பாரு, நான் செவரு பாரு. கிஸ் கலர்ஃபுல் காக்கா. ரிஸ்க் எடுக்கிறது? சரி, இப்படி வாங்க. சரி, இப்படி start பண்ணலாம். இப்படி start பண்ணுங்க. என் தலைவனை பாருங்க. சோ, அதெல்லாம் கோமாலாம் இருப்பாங்க. எனக்கு சொல்ல தெரியாது. பொய் சொல்றாரு. அவருக்கு கோவமே வருது. என் தலை பண்ணுவாங்க. ஏய், நீங்க எல்லாரும் ஒரு ஆர்டிஸ்ட்ன்றத மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து பண்ணிதான் ஆகணும். ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. போது கை தட்டினது. நீங்க சொல்லுங்க. என்னது கோமாவா? ஆமா, கோவமா சொல்லணும். ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நீங்க சொல்லுங்க. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுறேன். சொல்லுங்க. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஓகே. இதெல்லாம் கோவம் முடிஞ்சா இப்ப சேடா சொல்லணும். டக் டக்னு சேடா. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரிங்க. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஹாப்பியா சொல்லணும். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. லாஸ்ட் ஒன். இததான் நீங்க சூப்பரா பண்ண போறீங்க 4 பேரும். லாஸ்ட் ஒன் ஃப்ளர்ட்டி. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. வாவ், குட். ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. லக்ஸாவா? நான் இவனை பார்த்து சொல்றேன். வாட்? ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற அப்படியே ஒரு மவுத் கிஸ். ஓ வாவ். கம் டு த பாயிண்ட். பிரேக்கப். சோ எத்தனை பிரேக்கப் ஆயிருக்கு உங்களுக்கு? ஆயிருக்கு. ஆயிருக்கு.
ஏதாவது ரொம்ப ஃபன்னியான பிரேக்கப் அந்த மாதிரி இருக்கா? ஃபன்னியான பிரேக்கப்பா? சீரியஸா தான் இருக்கு எல்லாமே. சீரியஸ். கண்டிப்பா நிதின் அவருக்கு ஒரு பிரேக்கப், ஃபன்னியான பிரேக்கப் இல்ல சீரியஸான பிரேக்கப். சீரியஸ் ஃபன் எல்லாம் தெரியல, ஒரு பிரேக்கப். ரொம்ப ஹார்ட் பிரேக் உடைச்சிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி. அப்படிலாம் இல்லை, மியூச்சுவலா முடிஞ்சிருச்சு. ஆமா. உங்களுக்கு? மியூச்சுவலாக தான் முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாருக்குமே அடி வாங்கியிருக்கோம்ல நீங்க? அதுல இருந்து கத்துக்கிட்ட லெசன் ஒண்ணு இருக்கும் இல்லையா? என்ன என்ன விஷயம்? அப்படியே ஒருத்தரா சொல்லிட்டீங்கன்னா. எனக்கு அந்த மாதிரி மாத்துறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, லைக் எவ்வளோ வருஷம் எடுத்தாலும் நம்ம நினைப்போம்ல, ஓகே நம்ம ரொம்ப வருஷமா இவங்க கூட இருக்கோம், இவங்கள ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னு நம்பிடாதீங்க. அவ்வளோ சீக்கிரம் இல்லை, ஏன்னா தெரியாதுல்ல. ஸோ அந்த விஷயம். என்ன சிரிக்கிறீங்க? சொல்லுங்க. ஐ திங்க் ஹார்ட் பிரேக் இஸ் அ டீச்சர். 100%. நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம், நமக்கு தெரியாத உணர்வுகள் எல்லாம் காதலை விட காதல் தோல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கும். அண்ட் ஒரு விஷயம் எனக்கு காதல் தோல்வி கற்றுக் கொடுத்துச்சுன்னா இஸ் தட் அவங்க என்ன செஞ்சாலும் மன்னிக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் முசாமில் கேட்டா நான் எப்போதும் சொல்றது, மன்னிக்கிறது வந்து மனுஷன் கையில இல்லை, அது அவன் கையில இருக்கு. நம்ம மன்னிக்கிறது, மறக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. மறந்துடுங்க. பிகாஸ் அந்த விஷயத்த நம்ம உள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தா நம்மள ஸ்லோவா கில் பண்ற மாதிரி. ஸோ இட்ஸ் கில்லிங் அவர் அஃபெக்ஷன் வித் எவ்ரிபாடி. அதெல்லாம் வேணாம். மன்னிக்கிறது அவங்க கையில, மறக்கிறது நம்ம கையில. மறந்துடுங்க. ஜஸ்ட் அக்செப்ட் இட் தட் இட்ஸ் டன். ரியாக்ட் பண்றதுல ஒரு விஷயமா மாற போறது இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். காதல் தோல்வி கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம், டு அக்செப்ட் அண்ட் லெட் கோ. சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ஸோ நான் மெயினா என்ன கத்துக்கிட்டேன்னா, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு 2 பேருக்குள்ள அது ஓப்பனா பேசி முடிச்சு ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருந்தாலே போதும், எந்த பிரச்சனையும் வந்தாலும். ஸோ அதுதான் பேஸா இருக்கிறது, அதுதானே. ஸோ அது இல்லைன்னா அதனால நிறைய பிரச்சனை லீட் ஆகும். ஸோ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நினைக்கிறேன். ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஓப்பன் கம்யூனிகேஷன் இருந்தாகும். பேஷனுக்காக நம்ம கஷ்டப்பட்டா ஓகே, ஆனால் நம்ம கூட சேர்ந்து யாரும் நம்மளுக்காக கஷ்டப்பட வேணாம். ஐ திங்க் பிரேக்கிங் வந்தோடனே எல்லாம் அப்படி பிரேக் ஆகி உட்காந்துட்டீங்களே ச்சே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த சீரீஸ்ல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சீனா இருக்கும், நீங்க ஏதாவது ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ண நான் நடிச்சேன், இல்ல பயங்கரமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருக்கா உங்களுக்கு பர்டிகுலரா? எனக்கு வந்து தாரா வந்து நேர்டா இருப்பாங்களே, இந்த கண்ணாடி போட்டு கொண்டெல்லாம் போட்டு, எனக்கு அந்த கேரக்டர்ல அந்த லுக்ல நடிச்ச எல்லா சீனும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா இருந்துச்சு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஐ திங்க் பர்டிகுலரா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு சீன், ஜெயின் வந்து கை பிடிச்சி கிளாஸ் ரூம்ல இருப்ப அந்த சீன், கெஃபேயோட சீன் பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய சீன் இருக்கு, பட் ஓகே பர்டிகுலர்லி இது சொல்லலாம், இது 2 கேரக்டர். எனக்கு பொதுவாகவே இவங்களோட நடிக்கிறது ரொம்ப ஃபன். பிகாஸ் நம்ம வந்து எப்போதும் பில்டப் பண்ணிட்டே இருப்போம். பட் உண்மையான ஜாலினா பசங்களோட சீன் நடிக்கிற ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குல்ல, அது எனக்கு வந்து இப்படி திரும்பி இவங்க நீங்க கை காட்டுறீங்களா, அவங்க 2 பேரும் அங்க குசு குசுன்னு ஏதோ பேசுறாங்க. இல்ல இது பசங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபன். அந்த ஸ்விம்மிங் பூல் எல்லாம் மக்கள் எல்லாரும் பார்த்தது ஒரு 10 செகண்ட் அந்த ஸ்விம்மிங் பூல்ல. ஆனா நம்ம வந்து ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஸ்விம்மிங் பூல்ல இருந்தோம். அண்ணன் கட்டு சொல்லிட்டு ஐயா குளிச்சுட்டு வாங்க, மாத்திட்டு வாங்க, அடுத்த சீன் எடுக்கணும். நம்ம குளிச்சுக்கிட்டே இருக்கோம் ஸ்விம்மிங் பூல். அது உண்மையான மழை பை தி வே. மழையோட மழை செமையா இருந்துச்சு. சூப்பரா கனெக்ட் பண்ணீங்க. இஸ் எ பொய்டிக் மச்சான். ஆக்சுவலா இன்னொரு கேள்வி, உங்களுக்கு கௌஷி ரொம்ப பிடிக்குமா இல்ல தாரா ரொம்ப பிடிக்குமா? யார பிடிக்கும்? பைத்தி தான் பிடிக்கும். நீங்க இது பர்சனலா கேக்குறீங்களா இல்ல கேரக்டரா? இல்ல கேரக்டர்ல நான் கேக்குறேன், பர்சனலாவும் சொல்லலாம், நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு 2 பேரும் பிடிக்கும். யார ரொம்ப பிடிக்கும்? யார் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு பசங்க ரொம்ப பிடிக்கும். நான் வச்ச ஆப்ஷனே 2 தான், நீங்க 3வது. எனக்கு உண்மையில நான் சொல்றேன், எனக்கு ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்னோட சீன்ஸ் வித் தி பாய்ஸ் சீன்ஸ்
ஆஃப் சைட் வித் த பாய்ஸ் ஆல்சோ. ஏதாவது ஒண்ணு அதுல பசங்க நாங்களா சேர்ந்து இவ்ளோ இதெல்லாம் பண்ணோம் ஆனா தெரியாது வெளிய அப்படின்னு. ஆமா தெரியும், தெரியக்கூடாது. அப்படி என்ன பண்ணீங்க தெரியக்கூடாத அளவுக்கு? எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் வந்து அதுல நிறைய இருக்கு. இப்போ எல்லாரு கூடயும் தனித்தனி சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் பசங்களுக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து இஸ் பேசிக்கலி த ஃபுட்பால் சீன். அது வந்து எல்லாரும் வேற ரகத்துல இருப்போம். நீங்க ஃபுல்லா அந்த கிளிப் பாத்தீங்கன்னா அது ஒரு போர்ஷன் தான் வெட்டி போட்டிருப்பாங்க உள்ள. ஆனா எல்லாரும் பயங்கர பிளேயர்ஸ். ஆக்சுவலி பிளேயர்ஸ்னா ஃபுட்பால் பிளேயர்ஸ். ஃபுட்பால் பிளேயர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மூமெண்ட் இருக்கும் அந்த ஃபீல்ட்ல. ஸோ அதான் எனக்கு பிடிச்சது தான். பிகாஸ் 4 பேருமே நம்ம ஆக்சுவலி எக்ஸ் ஃபுட்பாலர்ஸ். ஆமா நீங்க ஆல்ரெடி விளையாடி இருக்கீங்க சேர்ந்து அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா முன்னாடி? நானும் ஜெகனும் பேசிக்கிறது அந்த ரிவீலிங். ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் தான் ரிவர் கொஞ்சம் சீரியஸாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப எனக்கு ஐ திங்க் எடுத்த ஃபர்ஸ்ட் ஷூட்டும் கிட்டத்தட்ட அதான் நினைக்கிறேன். சீரியஸாக ஃபர்ஸ்ட் ஷெடியூல் தான் கரெக்ட். ஸோ அது எனக்கு ரொம்ப மெமரபுளான சீன் ஜெகனோட. இந்த சீரிஸ் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது லைக் கே டிராமா வைப்ல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அத பத்தி அது உங்களுக்கு தெரியுமா முன்னாடி இந்த மாதிரி ஒரு வைப்ல தான் அதை எடுக்க போறாங்க? கண்டிப்பா ஓகே. கண்டிப்பா அண்ணன் கிட்ட சொன்ன முதல் விஷயமே 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாட்பேட் நாவல் அனுப்பும்போது அண்ணன் கிட்ட சொன்ன முதல் விஷயம், அண்ணன் இது ஒரு பக்கா நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் ஓ இட்ஸ் அ கே ட்ராமா அண்ட் நம்ம இதை கரெக்டா எடுத்தோம்னா இமோஷன்ஸ் எல்லாமே சினிமாட்டோகிராஃபி எல்லாமே கரெக்டா எடுத்தா ஐ கேன் கேரண்டி யூண்ணே இது ஒரு பெரிய ஹிட் ஆகும். பட் அண்ணன் வந்து அவர் ஸ்டைலில் பேசுவார், பார்த்துக்கலாம் ஓகே பார்த்துக்கலாம். பட் நான் தான் அண்ணனை எப்போ உசுப்பிட்டு அண்ணே நீங்கள் வாங்கண்ணே நம்ம பண்ணுறோண்ணே. ஸோ எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் ஐ மீன் இந்த கே ட்ராமான்னு சொல்கிறீங்களா, இட்ஸ் பிகாஸ் இந்த மாதிரி கதைகள் வந்து அவங்க தான் ஆக்சுவலி செய்ய ஆரம்பிச்சாங்க. பிஃபோர் ஈவன் த வெஸ்டர்ன் கல்ச்சர் சைட், வெஸ்டர்ன் ஃபிலிம் சைட் அவங்க தான் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ தட்ஸ் வை எல்லாரும் மனசுலையும் அப்படி பதிவு பண்ணியிருக்கு. இஸ் தட் கே சீரிஸ் ஸ்டோரி, கே ட்ராமா ஸ்டோரிஸ். பட் யா ஸோ எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஈவன் தோ ஐ ஹவ் நெவர் வாட்ச்ட் ஒன் ஆல்சோ, பட் ரஃபா எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் பக்கா நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் ஆர் கே ட்ராமா சீரிஸ். ஓகே. இங்க இருக்க யாருப்பா கே ட்ராமா பாக்குறாங்க? கே ட்ராமா பார்க்க மாட்டேன். ஆனா இந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் லவ் டீன் ஸ்டோரி வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு பார்க்குற ஒரு ஜானர். ஸோ நெட்ஃப்ளிக்ஸாக இருந்தாலும் இல்லை அமேசானாக இருந்தாலும் நான் நல்லா பார்ப்பேன். இந்த மாதிரி ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயின் உங்க டாலர்ல நான் ஒன்று பார்த்தேன், தளபதி ஜெய் சார் ஃபேனா நீங்க? ஃபேன் இல்லை, சீலிங் ஃபேனுக்கும் மேலே. சரியா எங்க தெரியுமே நாங்களாம் தேடிட்டு இருக்கோம் இப்பதான் மேல பார்த்து. என்னங்க ஒரு தீவிரமான ஒரு ஃபேன். தீவிரமான ஃபேன். என் ரூம்குள்ள நுழைஞ்சாலே அது ஒரு மினி மியூசியம். அவரை மாஸ்டர் கட் அவுட் இருக்கும். நான் பெட்ல எழுந்திரிச்சா எப்படி பார்த்தா ஒரு ஃப்ரேமு, பக்கத்துல ஒரு ஃப்ரேமு, இங்க இன்னொரு ஃப்ரேமு, சைடுல எல்லா சைடும் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பான். சூப்பரா இருக்கும். ஒரு நாள் ஒரு ஹோம் டூர் போடுறோம் உங்க வீட்டுக்கு வந்து. அதுக்கு நீங்க சிங்கப்பூர் வரணுமே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரொம்ப நன்றி, சந்தோஷமா ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்க எல்லாரோடையும் பேசினது. அந்த சீரிஸ் நானும் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது சார். நீங்க அடுத்து பாட்டு பண்ணுங்க, படம் பண்ணுங்க, நாங்களா பார்த்து என்ஜாய் பண்றோம். நீங்களா நடிங்க, அதையும் பார்த்து நாங்க என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ Thank you so much. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.